சேலம் மாவட்டத்திலும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ அருள் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் அதற்கு பதிலளித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சொல்லுகிறோம், கலைஞர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம், கலைஞர் அவர்கள் சுற்றாத இடமில்லை, செல்லாத தெருக்கள் இல்லை, சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே. அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம். ஆகவே அருள் கூர்ந்து இந்த 110 அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும். என்ன காரணம்னா, நான் எப்படின்னா இந்த அறிவுசார் மையத்தை சேலத்தில் ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதியுடையதாக இருக்கும், கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாக இருக்கும். என்ன காரணம்னா, அங்கதான் அரிசிப்பாளையத்தில் அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது. அங்க போல சொல்லுவாங்க, எங்க வீட்டுல தான் முன்னாள் முதலமைச்சர் தங்கியிருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது, அந்த பெண்ட்ல தான் சொல்லுவாங்க கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ற காரணம் அவருடைய முகத்திலே தெரிகிறது, அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு. ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு 2 அறிவிப்புகளையும் பாட்டாளி மக்களுக்கு சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும், சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட். நன்றி. அருள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தோம். உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட். பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி மிக ஒரு அழகான. சேலம் மாவட்டத்திலும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க வேண்டும் என்று பாமக எம்எல்ஏ அருள் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் அதற்கு தெரிவித்த அந்த கருத்துக்களையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.